கோபியோட ஃப்ரெண்டு சுதாகரோட ஃபேமிலிய கூட்டிட்டு வர்றாங்க கோபி வீட்டுக்கு. கோபியும் வீட்டு வாசல்ல வந்து வெல்கம் பண்றாங்க சுதாகர் ஃபேமிலிய. பாக்யா வந்திருக்கிறது சுதாகர்னு தெரியாம உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க. சுதாகரை பார்த்த உடனே பாக்யா ஷாக் ஆயிடுறாங்க. சுதாகரும் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள வர்றாங்க. இனியாவ அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வராங்க. சுதாகரோட பையன் இனியாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சுதாகர் சொல்றாரு எல்லாரும் முன்னாடியும், வர்ற சண்டே இல்லாம அடுத்த சண்டே நல்ல முகூர்த்த நாள், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுப்போம். பாக்யா சொல்றாங்க, உடனடியா கல்யாணம் பண்ணணும்னு என்ன அவசியம் வந்துச்சு? பாக்யா சொன்னத ஈஸ்வரி சமாளிச்சிடுறாங்க. கோபியும் சமாளிச்சிடுறாரு. சுதாகரோட ஃபேமிலி பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்குள்ள கூச்சல் குழப்பம் உருவாகுது. ஈஸ்வரியும் கோபியும் வீட்டுக்கு கிளம்புறாங்க கோவத்தோட. செலியனுக்கு போன் கால் வருது. செலியன் அட்டன் பண்றாரு. சரி பாட்டி, நான் வந்துடுறேன்னு சொல்றாங்க செலியன். செலியன் சொல்றாரு, அம்மா அப்பாவை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்கம்மா. சொல்றாங்க, அச்சச்சோ அப்பாவை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களா? செலியன் சொல்றாரு, அப்பா உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாராம், வா இனியா போயிட்டு வந்துடலாம். பாக்யா சொல்றாங்க இனியா கிட்ட, எனக்கு என்னமோ உங்க அப்பா நடிக்கிறாரோன்னு தோணுது. இதை கேட்காம இனியா செலியன் கூட கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. கோபிய பாக்குறாங்க. என்னாச்சு டாடின்னு இனியா கேக்குறாங்க. கோபி சொல்றாரு, எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குது. என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேதுமா. இனியா, எனக்காண்டி இந்த கல்யாணத்தை ஒத்துக்கோ இனியா. ஈஸ்வரி கோபிய நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. இனியாவும் அழுகுறாங்க. நாளை சந்திப்போம்.